வணக்கம். என் குருநாதர் திருவடிகள் சரணம். இன்றைக்கி மதியான சாப்பாடு உங்களுக்கு காட்ட போகிறேன். காலையில் சாப்பாடு ஒரு மாதிரி காட்டினேன். இப்போ நான் மதியான சாப்பாடு வந்து பருப்பு சாப்பாடு இன்றைக்கி. அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல். பீர்க்கங்காய் வந்து சுகருக்கு ஊறுகாய் சொல்ல மறந்துட்டேன். ஊறுகாய் இதுக்கு அப்பளம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் சரி எதுக்கு எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். இது வந்து இந்த உணவு வந்து பருப்பு சாதம் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு மக்களின் ஈஸியான சமையல். அப்புறம் வந்து பீர்க்கங்காய் வந்து நான் சுகரை குறைக்கிறதுல நம்பர் 1 உதவுது அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப வருஷம் இல்லை, இந்த சுகரை குறைக்க ஆரம்பித்ததுலேருந்து பீர்க்கங்காய் அப்புறம் நூல்கோல் இந்த காய்களை வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நம்மளுக்கு நூல்கோல் கூட எப்போயாவது ஒரு தடவை தான் கிடைக்கிது. ஆனால் நான் தேடி தேடி வாங்கி வச்சுக்குவேன். வாரத்தில் 2 நாள் அது சேர்த்துக்குவேன். பீர்க்கங்காவை வந்து ஜூஸ் அடித்து குடிப்போங்க. இப்போ நான் பொரியல் செஞ்சுட்டேன்னா அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்குவேன். அதை ஜூஸ் அடித்து குடிப்பேன். இங்கே பார்த்தீங்களா, இப்படி இது ஜூஸ் அடிக்க. இப்போ ஆனால் இந்த 10 நாளாக இந்த வீடியோ எப்போ போட ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து என்னோடய ரொட்டீனே மாறி போச்சு. ஆனால் இந்த ஜூஸு காலையில் நெல்லிக்காவோட இந்த காயை போட்டு அடித்து குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால் வீக்கம் நம்பர் 1 குறையுது. இந்த நடந்து கால் வீக்கம் வருது, அதெல்லாம் வந்து உடம்புல வந்து அங்கங்கே வீக்கங்களாக இருக்கும், அதெல்லாம் குறையுது. சோர்வு இருக்காது எனக்கு. அதனால் இந்த பீர்க்கங்காய் வந்து சுகரை குறைக்கிறதுல நம்பர் 1 இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். உங்கள் உடம்புக்கு எந்த காய் நல்லா வாய்க்கும் பிடிக்கணும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் அது மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறது, இந்த உணவே மருந்து வரிசையில் நம்ம வரிசையாக இப்போ போட்டுகிட்டே வந்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து நிறைய நூற்றுக்கணக்கான உணவு இருக்குதுங்க. நம்ம வாய்க்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சுகர்காரங்க ஒதுக்கவே தேவையில்லை. இந்த தீபாவளி வரப்போகுது, ஐயோ ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்கும். அதுலேயும் நான் நிறைய மிஸ் பண்ணுறது இருக்கிறீங்களா, குலோப்ஜான், ரசகுல்லா, அப்புறம் இங்கே ஒரு மைசூர் பாக்கு கோயம்புத்தூரில் கிடைக்கும். அப்புறம் அது பால்கோவா, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன் முதல்ல. இப்போ என்னென்னா இத்தினூண்டு இதான் இவ்வளோண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக 300க்குள்ளார கண்ட்ரோல் இருக்குது. வலி உடம்புல வலி இல்லாதவங்க அழகாக ஒரு இதாக இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க. ஆனால் நிறைய எடுத்துக்காதீங்க, அதுதான் நம்மளுக்கு டேஞ்சரு. கொஞ்சம் எல்லா ஸ்வீட்லேயும் இத்தினூண்டு டேஸ்ட் பாருங்கள். அப்புறம் வந்து உடம்பு பற்றி நம்ம பல வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். ஆன்மாவை பற்றியும் உடம்பு பற்றியும் போட்டுக்கிட்டே வரோம். ஆனாலும் உடம்புல வர்ற பல வியாதிக்கு காரணம் மனசு தான். மனசு எப்படின்னா, நம்ம வெளி உலகத்தில் என்னென்ன பிரச்சனைங்க ஓடுது, இல்லை என்னென்ன நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது, அதை பொறுத்தே உடம்பு மாறிக்கிட்டு இருக்கும். உடம்புல வந்து அந்த சுரப்பிகள் எல்லாம் சுரக்கும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சுகர் வந்து ஏறும் இறங்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த அக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது, இப்படி இது போடுது, அந்த அக்கா குறையுதா? எனக்கு குறையுங்க. குறைஞ்சதுக்கு உங்களுக்கு ஆதாரம் போட்டிருக்கேன். நீங்கள் 2வது வீடியோ, அதாவது எண்ணெய் மாற்றிய சர்க்கரை அப்படின்னு போட்டிருக்கிற அந்த இதில் போய் 2வது இது போட்டு பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நான் ப்ரூஃப் போட்டிருப்பேன். முதலோடது 3 மாதம் முன்னாடி எடுத்த HbA1c அப்புறம் இதோடது எவ்வளோ அப்படின்னு பாதிக்கு பாதி குறைக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த பாதிக்கு மேலே குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சொல்லப்போனால் ஏற தான் செய்யுது. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வெளி உலகத்தில் நடக்கிற பல இதெல்லாம் நம்ம மைண்டை வந்து தாக்குது. அதுக்கு வழக்கம் போல் தியானம் பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சோன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆனாலும் வந்து வழக்கமான வாழ்க்கையில் அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாள் பழகியிருப்பாங்க, ஒரு 300 தான் சுகர் இருக்கும், கண்ட்ரோலாக இருப்பாங்க, 300க்குள்ளார தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு காலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க வெறும் வயிற்றுல, அப்புறம் வந்து நிலக்கடலை எடுத்துக்கோங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறப்ப, ஐயையோ எந்திரிச்சோன்னா எனக்கு தலை சுற்றும், பசிக்கும், நான் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டேன், ஒரு பேக்கெட் பிஸ்கெட் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டேன் அப்படி அட்லீஸ்ட் 2வது அவங்க சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து உடனே மாற்றுறது கஷ்டம்.
அப்போ அவங்க என்னன்னா அவங்க தப்பு கிடையாது அது. அவங்க சூழ்நிலை அப்படி. ஏன்னா அடுத்தடுத்த வேலை அவங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அதை செய்யணும்னா இது தேவை அவங்களுக்கு உடம்புக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிறாங்க, ஒரு இது எடுத்துக்கிறாங்கன்னா அதில் 3 இப்போ காஃபியில் வந்து டீ டீ வச்சு குடிக்கிறாங்க. அதில் வந்து சுகர் இவ்வளோன்னு போடுறாங்க. அந்த சுகரோட அளவை ஒரேடியாக மொத்தமாக குறைக்கவே குறைக்காதீங்க. அது குடிக்கிறதுக்கு குடிக்காமையே இருக்கலாம். அளவாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் போட்டுட்டு இருந்தவங்க 2 ஸ்பூனாக மாற்றுங்க. 2 ஸ்பூன் 1 ஸ்பூனாக போடுங்க. 1 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டு குடிக்கிறது அதுக்கு டீ குடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. சுடுதண்ணிவே குளிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் இப்போ அப்படி தான் குறைக்கணும். ஒரேடியாக நம்ம பழக்கம் கெட்ட பழக்கமாக இருந்தாலும், இப்போ ஒருத்தவங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கல்லீரல் கெட்டு போகுது. ஒரு குடிமகன் இல்லை குடிமகள், இப்போலாம் பிள்ளைங்களும் குடிக்கிறாங்க. அவங்க வந்து மாற்றிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அதாவது அவங்க அழகாக வச்சுக்கணும், அவங்க மாற்றிக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் காசு பணம் அவங்களோட லட்சியம் இதெல்லாம் வந்து அடுத்த பாயிண்ட்டு. முதல்ல வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் சுவர் வச்சு தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணுன்னாலும் அதுக்கு இந்த உடம்பு தேவை. இப்போ கடவுளையே வணங்கணுன்னாலும் இந்த உடம்பு தேவை. காசு பணம் சம்பாதிக்கணுன்னாலும் உடம்பு வேணும். அப்படி இருக்கிறப்ப இந்த உடம்பை வந்து கெடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு அதை உடம்பை கெடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நீங்கள் அது குடிச்சு தான் ஆகணும், இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை, சத்தான உணவுகளை சாப்பிட பழகுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே. இப்போ உங்களுக்கு வந்து நிறையா வேலை செய்யணும்னு ஆசை, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வர்ற பட்சத்தில் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அது பூரணமாக அது இதாகிருக்கும். அதே மாதிரி தான் உங்களை அறிவை வளர்த்துக்கணுன்னா நிறையா இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு துறையில் வளர்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த துறை சார்ந்து ஒரு ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிப்பு யூஸ் ஆகும். அதை விட்டு ஐயோ இன்றைக்கே நான் 10 பாடமும் படிக்கலையே, மனப்பாடம் பண்ணலையே, இதை பற்றி யார் யோசிப்பானா? கடைசி நாளில் உட்காந்து படிக்கிறவங்க. இதே ஸ்கூல் ஆரம்பித்த புதுசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அது ஒன்று படிக்கிறீங்கன்னா அது ஒன்றை பற்றி தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ லாங்குவேஜ் படிக்கிறவங்க ஒரு வார்த்தையை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அது தெளிவாக படிச்சுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லாமல் தான் நாங்கள் அறகுறையாக வந்து தோல்வி, அதாவது தோல்வியே கிடையாது. என் லைஃப்பில் எல்லாமே வெற்றி தான். ஆனால் நான் மற்றவங்கெல்லாம் என்னை நினைக்கிறாங்க இந்து தோல்த்துட்டா அப்படின்னு. தோல்வியே கிடையாது. நான் வந்து பதுங்கிட்டேன், அவ்வளோதான். பதுங்கி பாய மாட்டேன், நிதானமாக போவேன், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. என் தோல்வியிலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி மற்றவங்க தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிறதா பைசா செலவு இல்லாதது. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் தோல்வியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைசா செலவு இல்லாமல் கற்றுக்கலாம். அது மாதிரி இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதோ ஒரு தொழிலை சும்மா போர் அடிக்குது, நம்ம பழகலாம், ஒரு பாட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை டான்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கற்றுக்கலாம். 50 வயசில் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். 70 வயசில் கற்றுக்கிறவங்க தான் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே தான் லேடிஸ் சாதிக்கிறாங்க, ரொம்ப சாதிக்கிறாங்க. ஏன் இப்போ சுனிதா வில்லியம்ஸே பாருங்கள், அவங்க வந்து யாருன்னு தெரியுமில்ல, ராக்கெட்டில் போய் 8 மாதத்துக்கு மேலே வானத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருந்து 8 மாதம் அவங்களோட உடம்பை தயார் பண்ணி, அது பல வருஷமாக அவங்க தயார் பண்ணி அங்கே 8 மாதம் உயிரை அப்படியே கையில் பிடிச்சிட்டு அவங்க வந்து நம்மளுக்காக ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு லேடிஸ், உயர்ந்த பெண். நம்ம எல்லா பெண் குலத்திலேயே யோசிச்சு பாருங்கள், யாராவது போவோமா? பயப்படுவோம்ல. அங்கே போகிறதுக்கு ராக்கெட்டில் போய், அதுவும் தனியாக ஒருத்தர் கூட ஒரு ஆண் நண்பர் இருந்திருக்காரு. இவங்க அங்கே போய் என்னங்க செய்ய முடியும்? அப்படியே நம்மளுக்கு ஒரு காற்று வாங்கணுன்னா வெளியே கதவை திறந்துட்டு இருந்தான்னு வாங்க முடியுமா? இல்லை ஒரு கறி குழம்பு சமைச்சு சாப்பிட முடியுமா? அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணி, எவ்வளோ பயிற்சிகள் எடுத்து, முயற்சிகள் எடுத்து அங்கே போய் உட்காந்துட்டு 8 மாதம் ஃபெயிலியர் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபெயிலியரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க போனது அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவங்க 8 மாதம் இருந்துட்டு அடுத்த ஆளுக்கு ஷிஃப்ட் பண்ணி மாற்றி விட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அந்த உலகமே அவங்கள கொண்டாடுது.
அவங்களால செய்ய முடிஞ்சது எல்லாம் அவங்க 50 வயசுக்கு மேலே தான் செஞ்சாங்க. அப்போ அவங்களால செஞ்சு முடிஞ்சதை நம்மளால் ஒரு வீட்டு வேலையில் செய்ய முடியாதா சொல்லுங்கள்? தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி ஒரு உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும்னா நல்ல நல்ல புக்குங்களை தேர்ந்தெடுக்க முதல்ல செலவு பண்ணுங்கள் நேரத்தை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிங்க. படித்து அதை புரிஞ்சு அறிவை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு இல்லை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, அப்போ எதில் சம்பாதிக்கலாங்கிறத முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி அப்படியே அதில் உள்ள தடைகளுக்கெல்லாம் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன், ரொம்ப நல்ல தொழில், நல்ல ஜெட்டு வேகத்தில் போகும்னு ஆசையாக ஆரம்பித்தேன். எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் நிறையா என்னை சுற்றி நடக்கிற எல்லா இதுங்களையும் கரெக்ட் பண்ணாமல் தொழிலை டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் முதல்ல கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தொழிலை ஆரம்பிச்சிருந்தேன்னா, ஆனால் ரொம்ப நாளாக்கக்கூடாது, எல்லாமே டக் டக் டக்குன்னு பண்ணிடணும். நம்மளுக்கு முதல்ல நம்ம ஒரு கால் வெளியில் எடுத்து வைக்கிறோம், வீட்டை விட்டு ஒரு சம்பாதிக்கிறோம் ஒரு பெண் அப்படின்னா வீட்டில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் முதல்ல பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு முதல்ல பார்த்துடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே போகிறப்ப நம்ம மனசு வந்து ரிலாக்ஸாக தொழிலில் இயங்கும். ஆனால் நான் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா, வீட்லேயும் கடன்னு வேலை பார்ப்பேன். இத்தனைக்கும் நான் விடிய காலம் 3 மணிக்கே எழுந்திரிச்சிருவேன், வீடு துணி துடைச்சிருவேன், பாத்திரம் கழுவேன், சமையல் செஞ்சு 2 குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். என் பிஸ்னஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடுவேன். அப்படி ஓடுறப்ப எனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருப்பேன், மறந்துட்டு போயிருப்பேன். அங்கே போயிட்டு ஐயோ சாப்பாடு மறந்துட்டோமேன்னு 2 வடை ஒரு காப்பியை வாங்கி குடிச்சிட்டு அடுத்த மத்தியானத்துக்கு வேலையை பார்க்கலாம். மத்தியானம் ஆகிறப்ப என்னாகும், குழந்தைங்க வர டைம் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவோன்னா அரைகுறையாக சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் நான் செஞ்ச எடுத்த தொழில் ஒரு ஜென்ஸு தனிப்பட்ட முறையில் அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்த தொழிலை நான் கையில் எடுத்துட்டேன். அப்போ என்னாகுன்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, கையெல்லாம் பெயிண்ட்டாக இருக்கும். பிரிண்ட்டு போடுவேன், அந்த பையுக்கு பிரிண்ட்டு போடுவேன். அந்த பை அந்த பிரிண்ட்டோடையே அந்த கையில் பெயிண்ட்டோடையே சாப்பிடுவேன். அதெல்லாம் என் உடம்புல டாக்ஸின் தானே, நீங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் சேர்ந்து தான் என் உடம்பு கெட்டு போகிறதுக்கு மனசு ரொம்ப கெட்டு போகிற மாதிரி என் சூழ்நிலை அமைஞ்சுது. 50% அதில் கெட்டுருச்சு. இப்போ அந்த இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம ஒழுங்காக சாப்பிடல, உடற்பயிற்சி செய்யலை, ஓய்வு எடுக்கலை, தூங்கலை. இத்தனையும் என் தவறுகள். இந்த தவறுகள்லாம் பண்ணதுனால என் உடம்பு வந்து ஒரு நான் 35-40 வயசு ஆகிறப்பயே நான் வந்து 70 வயசுக்கு உண்டான தோற்றத்தை அடைஞ்சிட்டேன். என் உடல் உள்ளே வந்து உறுப்புகள்லாம் சதஞ்சிருச்சு போல இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்து நோய் வந்துகிட்டே இருக்குது. அதில் கடவுளை வேண்டிக்குவேன், அப்பா என்னை காப்பாற்றுங்க, அப்பா ப்ளீஸ் அம்மா தெய்வமே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு போய் வேண்டுவேனா. அப்போ என்ன பண்ணுவார், அவர் போய் தொலை, இந்தா போய் உடம்பு முதல்ல நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு அருள் புரிவார். நான் பொழைச்சி வந்துடுவேன். அப்புறம் தான் பார்த்தேன், கடவுள் வந்து இந்த வாய்ப்பு எத்தனை தடவைங்க கொடுப்பாரு, நம்மளும் கவனிச்சுக்கணும்ல நம்ம உடம்ப. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இந்த 3 மாதத்தை உருப்படியாக செலவு பண்ணுறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த சாப்பாடு ஒத்துக்குதா, என் உடம்புக்கு எப்படி ஒத்துக்குது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து உணவு எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு. அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஓய்வு தரணும், கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் வேலை பார்த்து அதை அரைச்சி மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு, ரத்தத்தை உற்பத்தி பண்ண, இத்தனைக்கும் வந்து நம்ம அதுக்கு ஓய்வு தர்றதில்ல. மிஷினில் எல்லாத்தையும் கடகடான்னு போட்டு விடுறோம், ஆன் பண்ணுறோம். அது வந்து வெளியில் இருக்கிற மிஷின். ஆனால் உறுப்புக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற மிஷினுக்கு கடகடான்னு எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்ருப்போம். அதுக்கு வந்து ஓய்வு கொடுத்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். நம்ம என்ன அது வேலை செய்யறதுக்கு நம்ம டைம் தர்றதில்ல. கண்ணில் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, உடம்ப அப்படியே அசதி பண்ணிக்கிறது. அப்புறம் தூக்கமும் வர்றதில்ல, அந்த உள்ளுறுப்பை வேலையும் செய்ய விடுறதில்ல. அப்போ எப்படி நோய் தீருமா? தீரவே தீராது. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து என்னோடய தோல்வி மூலமாக நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் வந்து வெற்றியாளராக இருந்து கற்றுக்கோங்க. எப்பவும் ஜெயிக்கிற இடத்துல நில்லுங்க, ஹாப்பியாக. நீங்களும் எல்லோரும் மத்தியான சாப்பாடை கரெக்ட் டைத்துக்கு கரெக்டான சத்துக்களோட எடுத்து பழகுங்க. இதுலேயும் எனக்கு கரெக்டான நார் சத்து, ஃபைபர், ப்ரோட்டீன் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எடுக்கிறேன். கொஞ்சம் பழங்க எடுக்கிறேன்.
அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அப்போவும் நேற்று ரொம்ப அலைச்சல் காலையில். நான் காலையிலே வீடியோ எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் நேற்று ரொம்ப அலைச்சல். அதில் பாருங்கள், என் முகத்துலேயே தெரியுது பாருங்கள். கரெக்டான சாப்பாடு சாப்பிடல, கரெக்டான ஓய்வு எடுக்கலை. அது என் முகத்துலேயே அப்படியே நல்லா தெரியும். நான் தான் உங்களுக்கு ஒரு பாடம், என்னை படிச்சுக்கோங்க. நீங்களும் திருந்தி நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. என் குருநாதர் பாதங்கள் சரணம். நன்றி, வணக்கம்.